யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் இப்படி சொல்லுது, உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்ளுகிறதும் திக்கற்றவர்களையும் விதவிகளையும் விசாரிப்பதிலும் மேலான ஒரு பரிசுத்தம் இல்லையா? அதான் பரிசுத்தம். விதவைகள் யார் அவங்களை விசாரிப்பாங்க? கணவனை இழந்துட்டாங்க, விதவைகள் கவனிக்கப்பட முடியாது, அவங்களை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. சில நேரங்களில் சில குடும்பத்தில் ஆம்பளை இன்னும் ஒரு ஆள் இருப்பான், அவன் இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கலாம் என்கிறத போல சில ஆள் இருக்காமையே இருப்பான், ஒன்றுமே செய்ய மாட்டான். அந்த ஆள் ஒரு பணத்தை கொடுக்க மாட்டான், ஒரு அன்பை கொடுக்க மாட்டான், ஒரு கரிசனையை காமிக்க மாட்டான், எதுவுமே செய்ய மாட்டான், கல்லு மாதிரி இருப்பான். அப்படிப்பட்டவங்களோட குடும்ப நடத்துறவங்க இருக்காங்க. சில நேரத்தில் பெண்கள் அப்படி இருக்கலாம். சில நேரத்தில் எங்களை காப்பாற்றி நடத்துகிறதற்கு, எங்களுக்கு ஆலோசனை சொல்லி வழி நடத்துறதற்கு, எங்களுக்கான ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு கூட தெரியாமல் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி திக்கற்ற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகள் எங்கிட்டு போறது திக்கற்று நிற்கிறாங்க, வழி தெரியாம கையை பசஞ்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களை விசாரிக்கிறவரா அவருடைய இருதயம், விசாரிக்கிற தேவனா. கரங்களை வேத்து அல்லேலூயா சொல்லுங்க. திக்கற்ற நிலைமையில இருக்கலாம் சகோதரி. நீங்க சிலர் 1-2 பேர், ஐயோ என் கணவர் என்னை விட்டுட்டு ஓடிட்டாரு அல்லது கணவனை இழந்துட்டேன் என்ற நிலைமையில நீங்க இருக்கலாம். திக்கற்ற நிலைமையில நான் இருக்கிறேன் பிரதர், என்னை வழி நடத்துறதுக்கு கைட் பண்ணுவதற்கு ஒருத்தருமே இல்லை அப்படின்ற மனநிலையோட நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார், விதவைகளை விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியினால் நம்முடைய தேவனை பற்றிய ஒரு அறிவு வேதம் என்ன காண்பித்து கொடுக்கிறது? அவர் நம்மை விசாரிக்கிற தேவன், அவரை விசாரிக்கிற தேவன். அப்ப அந்த விசாரிக்கிற தேவன்கிட்ட போய் என்னுடைய காரியங்களை எல்லாம் நான் போட்டுடணும், எரிந்து விடணும், சொல்லணும். ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க, நான் இதை எப்படி செயல்படுத்தணும், நான் எப்படி இதை ஆண்டவர் ஹேண்டில் பண்ணணும், என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குதே, ரொம்ப நாளாக இதோட போராடிட்டு இருக்கிறேனே, இதை குறித்து என்ன? நீங்க அதுக்காக நேரத்தை ஒதுக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த குருடனை போல மீண்டும் கதறி அழுது தேவ சமூகத்திலே தேவனுடைய இருதயத்தை கவனத்தை திருப்பும்படி நீங்க ஜெபிக்கணும்.